படிப்பாளிகள் அணி நிறைவு பெற்று விட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா படிக்காமல் இருந்தால் அந்த பிள்ளைய அவ்வளவு படிக்கலைங்கிறத சொல்கிறது தான் இன்றைக்கி பெண்களுக்கு ஒரு பெரிய இதாகி போயிடுச்சு. நான் படிக்கலை, எங்கள் அம்மாவும் படிக்கலை, எங்கள் அக்காலும் படிக்கலை அப்படிங்கிறத ரொம்ப கூசாமல் சொன்னாங்க. ஆனால் 3000 ஆண்டுகளுக்கு முன்பே தான் பயன்படுத்திய அந்த பானை ஓடுகளில் எழுத்துக்கள் எழுதி 3000 ஆண்டுகளுக்கு முன்பே பெண்கள் படித்த இனம் உலகத்தில் நமது தமிழினம் என்பது இன்னைக்கு கீழடியிலையும் அங்கே இருக்கக்கூடிய எல்லா அகலாய்வுகளையும் மெய்ப்பிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இவ்வளவு நடந்த பிறகு இன்னைக்கு பெண்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு இந்த 4 குணங்களும் பெண்களுக்கு அவசியம். அச்சம்னா பயப்படணும், மடம்னா அறிவே இருக்கக்கூடாது, நாணம்னா வெட்கப்படணும், பயிர்ப்புன்னா தெரிஞ்சிருந்தாலும் தெரியாத மாதிரி நடிக்கணும். இதுதான் பயிர்ப்பு. அச்சம்னா பயப்படணும். பாப்பா அம்மா பயமா இருக்கு, யாரும் வந்தா அப்படின்னா சார் பிள்ளை எப்படி வளர்த்துருக்காங்க பாரு, ஓன்னு பயப்படுது அப்படின்னு. அந்த பிள்ளை பெண்மைக்கு தகுதியான பெண். மடம் அப்படின்னா எது கேட்டாலும் தெரியாதுங்க, அதுதான் அஞ்ஞான பிள்ளை நல்லா வளர்த்துருக்காங்க. நாணம் வெட்கப்படணும். பாப்பா உன் பேர் என்ன? பேரு நாங்கள் ஆமாங்க சொல்லுப்பா சொல்லலாம் இல்லைங்க அப்படின்னா தான் என்ன வெட்கப்படுது. முகம் நாணத்தால் சிவந்த வாகா. பயிர்ப்புன்னா தெரிஞ்சும் தெரியாமல் இருக்கிறது. ஒரு பொண்ணை கிராமத்துலேருந்து படிக்காத பிள்ளைய கட்டிட்டு வந்திருக்கேன். காரில் ஊர்வலம் கூட்டி போகிறேன். மாப்பிள்ளை அந்த பிள்ளைகிட்ட பேசணும்னு ஆசை மாப்பிள்ளைக்கு. இந்தடி அப்படின்னா ஏம்மா இங்கே பாரு சொல்லும் நல்லா பாரு, ஏன்னா வெட்கப்படுது. என்னடா பண்ணுறதுன்னு பார்த்து சரி ஏதாவது கேட்டு வைப்போம் கேள்வின்ட்டு மாமரத்தை காட்டுறேன். இந்த மரம் என்ன மரம்னு சொல்லு. ஆனால் அந்த பிள்ளைய எப்படி தயார் பண்ணி அனுப்பியிருக்காங்கன்னா, வீட்டில் பூந்த வீட்டில் போய் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறாத, உன்னை கொன்னே விடுவாங்க, எது கேட்டாலும் தெரியாதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். மாமரத்தை காட்டி இது என்ன மரம்னு கேட்குறேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு. புருஷன் ஏண்டி மாமரம் கூட தெரியாமையா ஒரு பொம்பளை பிள்ளைய வளர்த்துருப்பாங்க. வண்டி போயிட்டு இருக்கு, எது கல்யாணம் ஊர்வல வண்டி. திரும்ப கூப்பிட்றேன், இந்தா என்னங்க பூவரச மரத்தை காட்டுறேன், இது என்ன மரம்னு சொல்லு. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது, வீட்டில் என்னை பொத்தி பொத்தி வளர்த்தாங்களா, நான் அதெல்லாம் பார்த்ததே இல்லை. அப்படி எந்த கம்பெனியிலடா பொத்தி வளர்த்தாங்க? பூவரச மரத்தில் பிபி செஞ்சு ஊதாத ஒரு பிள்ளையா? அவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு, இவன் நடிக்கிறா அப்படின்னு. 3வது தென்னை மரத்தை காட்டுறேன், இது என்னம்மா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது, பேசாமல் இருக்கீங்களா இல்லையா? சரி ஆக்டிங் கரெக்டாக நடிக்கிறான்ட்டு லாஸ்ட்டு பரிசை வைக்கிறேன். சோளக்கருதை காமிச்சது என்ன சொல்லு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, எங்கள் அப்பா என்ன கொத்தி கொத்தி வளர்த்தார்ல, டேய் ஊர்வலக்காரன் நிப்பாட்டுறான் அப்படின்னு டிரைவரை நிப்பாட்ட சொல்லிட்டு இறங்கி போய் 4 சோளக்கருதை உடச்சி மடக்கி, ஏண்டி நான் பாரு மாமரமா பூமரமா வளர்ந்து நிற்கின்ற தென்னை மரமா சொலட்டி அடிக்காத மச்சான் சோள தட்டையாரன்ட்டான். நாளை ஒழிச்சிட்டான். மாமரமா பூமரமா வளர்ந்து நிற்க தென்னை மரமா சொலட்டி அடிக்காததான் சோளத்தட்டை. தெரியுதில்ல, அப்புறம் ஏன் தெரியாத மாதிரி நடிக்கிற? பெண்களை இப்படியே தான் அடிமைப்படுத்தி வைத்திருந்த நேரத்தில் ஒரு பெண்ணுக்கு மிகப்பெரிய சக்தி எது என்று சொன்னால் அவள் கற்ற கல்விதான் ஒரு பெண்ணுக்கு வாழ்நாள் முழுவதும் உதவி செய்யும் அப்படின்ட்டு அருமையாக பேசுகிறார். இன்னைக்கு சுனிதா வில்லியம்ஸ் அப்படிங்கிற ஒரு பெண்ணு தான் 6 மாதங்கள் விண்வெளியில் இருந்திருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய சாதனையா. பெண்களுக்கு இன்னைக்கு செவ்வாய் தோஷம்னு கல்யாணத்தை நிப்பாட்டி வச்சிருக்காங்களே. எங்கேயோ இருக்கிற செவ்வாய் கிரகத்துக்கும் இங்க இருக்கிற சுப்புத்தாய்க்கு ஏதாவது சம்பந்தம் இருக்காயா? செவ்வாய் தோஷம். அதுக்கு ஒருத்தையும் ஒரு உயர் நோட்டை வச்சுக்கிட்டு ஒரு குரூப்பு பொண்ணு சுப்புத்தாய்க்குங்க சந்திரன் 6வது வீட்டில இருந்து 7வது வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. கேது 6வது வீட்டில இருந்து 9வது வீட்டில் சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்கார்.
2 பேர்த்தையும் கல்யாணத்தை பண்ணி ஒரு வாடகை வீட்டுக்காரங்க அனுப்பி கொடுக்கடா. இந்த பாராதி பயிலுக இந்த வீட்டுக்கு போனால் உனக்கு என்னடா அப்படின்னு சொல்லி செவ்வாய் தோஷம்னு ஒரு பெண்ணை இன்னைக்கு திருமணம் முடிக்காமல் இவ்வளவு பெரிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உருவாகிற காலத்தில் இன்னும் அந்த நம்பிக்கை இருக்க. இன்னைக்கு செவ்வாய்க்கு ராக்கெட் விடுற அந்த குழுவுக்கு தலைவியாக இருப்பவர் தேன்மொழி என்ற ஒரு தமிழ் விஞ்ஞானி தான் ISROல செவ்வாய் கிரகத்துக்கு ராக்கெட் விடுற அந்த டீமுக்கு கேப்டன். ஆனால் இன்னும் உட்காந்து சாதக புஸ்தத்தை வச்சுக்கிட்டு அவளுக்கு செவ்வாய் தோஷம் உள்ள மாப்பிள்ளையை தேடிக்கிட்டு 47 வயசு வரைக்கும் அந்த பிள்ளைய உட்கார வச்சு பக்கத்தில் குடியிருக்கிறவங்களை பூரா கெடுத்து நாசம் பண்ணி அதுக்கு படுத்துகிற கொடுமை. ஏன் பெண்கள் படிக்கணும், படிப்பு தாயா பவர்னு. உழைப்புங்கிறத நிறைவு செய்கிறதுக்கு ஒரு உழைப்பாளி வாரார். வாங்க கவிஞர் இனியவன் உங்கள் பலத்த கரவொலியோடு வாங்க.